Tune Network Hamilton.blogspot.in என்ன ஜம்போ மெக்காடிமோவா? ரொம்ப பெருசா இருக்கு. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒண்ணு பார்த்ததே இல்ல. இல்ல, என்ன சொல்றீங்கப்பா? இப்படி ஒரு விஷயத்தை அவர் செஞ்சிருக்காருன்னு என்னால நம்பவே முடியல. ஆமா, ஜம்போ மெக்காடமோ. நான் அதோட சக்தி என்னன்னு நான் பார்க்கணும்னு விரும்புறேன். நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க, இப்பவே செஞ்சு காட்டுறேன். எங்களை விட பெரியவனா இருக்கங்கிறதுக்காக ரொம்ப ஆட்டம் போடாத. என்ன பார்த்து உனக்கு பொறாமையா இருக்கு இல்ல? அப்ப முடிவு பண்ணிக்க, உன்னோட முதல்ல தாக்கட்டுமா? ஒரு நிமிஷம், இப்படி எல்லாம் பண்ணாத வேண்டாம். ஜம்போ மெக்காடிமோவை நீ மட்டும் வச்சுக்கிட்டு போராடுறது சரியில்லை. இங்க மெக்காடிமோ சொன்னா நீ போன தடவை சண்டை போட்டதோட சோர்ந்து போயிருக்காங்க. இப்போ யாரும் யாரோடையும் சண்டை போடுற நிலைமையில இல்ல. சரி, ஓய்வு எடுத்துக்கோங்க. அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. வா ஆல்டா. தெனாட்டோஸ், ஒரு பிரேக் எடுத்துக்க. சரி, வந்துரு ஆக்டாம். சரியா? ஒட்டுமொத்த சக்தியும் பயன்படுத்து. மெக்காடிமோ போ. சரி, உன்னோட முழு சக்தியை வெளிக்காட்டும். மெக்காடமோ போ. ஆண்ட்ரோ மெஜிஷியன் மொத்தமா அழிச்சிடு. மெக்காடமோ போ. பிரமாதம், வாங்க. நீங்க பயந்துட்டோம்னு நினைச்சியா? சரி, இப்ப மோதி பார்க்கலாம். இதுதான் கடைசி அட்டாக். போய் தாக்கு. ஷாக் ஸ்வாட் எடுத்துட்டு போ. பீம் பிளேட். சரி, இப்ப என்னோட நேரம். நான் தான் அடிச்சு நொறுக்க போறேன். போய் தம்சம் பண்ணு. ப்ளீஸ் ஜேசன், எழுந்துரு. Tune Network Hamilton.blogspot.in நீ என்ன நினைச்ச? என்ன ஏமாத்தி தப்பிச்சுட்டு போயிடலாம்னு நினைச்சியா? நான் உன்னை போக விட மாட்டேன். ஜேசன், இல்ல. போ, எழுந்துரு ஜேசன். நான் உன்னை இங்கிருந்து போக விட மாட்டேன். ஜேசன், தப்பிச்சு ஓடு ஜேசன். அண்ணா, அப்பா. என்ன பாரு.
அப்பா எங்க போயிட்டீங்க? ஜேசன் வா போலாம். சரி. இது பழைய இடம் மாதிரி எனக்கு தெரியல. முதல்ல நான் என் அப்பாவை தேடி கண்டுபிடிச்சாகணும். என்னது? நண்பர்களை எல்லாரும் முயற்சி பண்ணுங்க. அவனை எப்படியாவது நம்ம தோக்கடிக்கணும். சீக்கிரம் போய் அவனை எப்படியாவது அழிச்சிட. இந்த பாட்டி வெற்றி நமக்கே தான். இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை தான் நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்ப என்ன பண்றேன்னு பாருங்க. சரி, ஓகே. இப்போ அட்டாக் பண்ண வேண்டிய நேரம். அதிரடி தாக்குதலுக்கு தயாராரு. Rise the wings, rising cyclone. தலைய சுத்துது. உனக்கு என்னாச்சு? எதுக்காக என்ன நீ அழிக்க பாக்குற? துரதிருஷ்டவசமா நீ என்னோட தாக்குதலை பார்த்து மிரண்டு போயிருக்க. என்ன மாதிரி ஒரு ஆள் கூட விளையாடுறதுக்கு நீ ஜாக்கிரதையா இருக்கணும். இறுதி தாக்குதல். கத்திய வச்சு தாக்குதல் பண்ணு, அவங்கள விட்டுறாத. ஒரே தாக்குதல்ல எல்லாரையும் நான் இப்ப அழிக்க போறேன். சரி. உங்க கதை முடிஞ்சது. இல்ல, இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. ஒரே அடியில எல்லாத்தையும் இழந்துட்டோம். இப்ப வச்சு உங்களுக்கு நான் யாருன்னு புரியுதா? அங்க இருக்கிற எல்லா மெக்கானிமஸும் இனிமே எனக்கு தான் சொந்தம். இதுதான் எல்டாப்பாவோட, ஐ மீன் எங்க அப்பாவுடைய லேபா? ஆமா, இங்க இருந்தபடிதான் ஒரு புது மெக்கானிமோஸ் எல்லாம் உருவாக்கி இருக்காரு போல இருக்கு. ஆமா, என்ன இடம் இது? இங்க வரவங்கள அசைவுகளை இது கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதை. ஆமா, என்ன புது மெக்கானிமோ அங்க இருக்கு? இந்த மெக்கானிமோ ரொம்ப இனார்மஸா இருக்கும். ஆனா இது எப்படி வேலை செய்யும்? நான் இதுக்கு மேல எதையாவது வைக்கணுமா என்ன? ஜேசன், இப்ப நம்ம உங்க அப்பாவை கண்டுபிடிக்கிறது தான் நமக்கு இருக்கிற முக்கியமான வேலை. ஆமா, சரியா சொன்ன. என்னாச்சு? திரும்ப வந்துட்டியா? லார்ட் கருப்பு கண்ணாடி, தயவு செஞ்சு சொல்லுங்க என்னாச்சுன்னு. அது எழுத போதும் அவன் பையனோட இங்க இருந்து தப்பிச்சு போக என்னது லார்ட் எழுட்ட போவா? ஆனா அதெல்லாம் எப்படி நடந்துச்சு? அவளை உடனே இங்க கொண்டு வா. சரி. மூணுமே இழந்துட்டோம், அதையும் ஒரே நேரத்துல இழந்துட்டோம். இப்ப என்ன பண்றது? இன்னும் எவ்வளவு நேரம் தான் நம்ம இப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கிறது? நீ சரியாதான் சொல்ற, வாங்க நம்ம போலாம்.
நாம சொன்னபடி ஜெய்சன் மிஸ்டர் கேய கரெக்டா சந்திச்சானா இல்லையான்னு தெரியல. ஜேசன், நீ நல்லா இருக்குன்னு நான் நம்புறேன். ஜேசன், உங்களால முடியுமா? ஆல்ரைட், இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நாம இப்ப தப்பிச்சிட்டோம். ஓய்வு எடுத்துட்டு கிளம்பலாம். ஜேசன், இப்ப ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் நம்ம தூங்கலாமா? என்னோட கணக்கு சரினா அவன் அவனோட ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கணும். ஹே, யார் அது? வேண்டாய். ஆமா, என் பேரு தான் உங்களுக்கு நல்லாவே தெரியுமே. நீங்க தான் ஜெய்சனோட அப்பான்னு தெரிஞ்சிருச்சு. கருப்பு கண்ணாடி உங்களை கூட்டிட்டு வர சொல்லி கட்டளையிட்டு இருக்காரு. எல்டோப்பாவை கூட்டிட்டு வா. அவன் முன்ன மாதிரி இல்லை, இப்ப மாறிட்டான். நீங்க இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கீங்க மைலாட்? அவனோட உண்மையான அடையாளம் மிஸ்டர் கே. அவன் தான் ஜேசனோட அப்பா. எனக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. நான் இவ்வளவு நாளா லார்ட் எல்டோப்பாவை பார்த்து வேந்து போயிருக்கேன். ஆனா நான் இதை எதிர்பார்க்கல. ஆனா நீங்க இப்ப செஞ்சது மிகப்பெரிய ஒரு துரோகம். இங்க பாரு, நீயும் கொஞ்சம் கண்ணை திறந்து பாரு. என்ன கண்ணை திறந்து பாக்குறதா? சும்மா தேவையில்லாம எதுவும் பேசிட்டு இருக்காதீங்க. எனக்கு என்ன ஆச்சு? அது யாரா இருப்பாங்க? வாங்க நம்ம சண்டை போடலாம். லார்ட் எல்டோப்போ இல்ல, அதாவது மிஸ்டர் கே, நான் இப்ப இங்கேயே உங்களை தோக்கடிச்சு காட்டுறேன். அதுக்கப்புறம் நான் உங்களை கருப்பு கண்ணாடி கிட்ட கொண்டு போய் விடுறேன். எனக்கு இப்ப வேற வழி இல்ல. கருப்பு கண்ணாடி உன்னை பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். சரி, செட்டப் மேக்கால். செட்டப் மேக்கால். எனக்காக அதி பயங்கரமா சண்டை போடு. நம்ம இன்னைக்கு ஜெயிச்சே ஆகணும். மெக்காடமோ போ. களம் இருக்கு, நான் உன்னை நம்புறேன். அதிரடியா தாக்கு. மெக்காடிமோ போ. அப்படின்னா உங்ககிட்ட ஒரு ஜம்போ மெக்காடிமோ இருக்கா? இவர் தான் என்னோட உண்மையான மாஸ்டர். இவர் எது சொன்னாலும் நான் செய்வேன். அதிரடி தாக்குதலுக்கு நான் மன்னன். ரொம்ப சரியா சொன்ன. இப்ப வேற வழியே இல்ல, சண்டை போட்டுதான் ஆகணும். என்னது? இதுக்கு வாய்ப்பே இல்ல. நீ ஒரு பெண். ஆரம்பிக்கலாம். தாக்குதல் ஆரம்பிக்கலாம். சூப்பர் கிளாஸ். சரி, மூக்கால சண்டை போடு. அவனை போய் தாக்கு. இப்ப பாரு, வேற யூஸ் பண்ணு. மோன்ஸ்பியர். என்ன பண்ற? லேசர்ஸ வச்சு அட்டாக் பண்ண. மொத்தமா அழிச்சுடு. இறுதி தாக்குதல். அவனோட சக்தியை முழுசா உறிஞ்சி எடுத்துரு. networkhamilton.blogspot.in
வேணாம், என்ன ஒண்ணும் பண்ணாத, என்ன விட்டுரு. இதுக்கு மேல உன்னால எதுவும் முடியாது. உன்னோட மெக்காடமோ மட்டும் சக்தியை இழக்கல, நீயும் உன்னோட சக்தியை இழந்துட்ட. என்ன நீ என்ன சொல்ற? நான் தான் சொல்றேன்ல, உங்களோட மொத்த சக்தியை நான் எடுத்துருவேன் மிஸ்டர் கே. அதனாலதான் நான் ரொம்ப சாதாரணமா தாக்குதல் நடத்தினேன், புரிஞ்சுதா? இல்ல, அதை நிறுத்த வேண்டாம். உன் கண்ணை திறந்து பாரு வேண்டாம். யாரு வந்து நிக்கிறது? இப்ப ரெண்டுல ஒண்ணு பாத்திரலாம். இறுதி தாக்குதல், நெருப்பு தாக்குதல். போய் அவனை தாக்கு. இது என்னது? நீ தோத்துட்ட, நான் ஜெயிச்சிட்டேன். இது எப்படி சாத்தியம்? நான் எப்படி தோத்தேன்? மெக்காடிமோஸ் சண்டை, அத பரப்புறதே மெக்காடிமோஸ் தான். அதோட டேமஸ் யார் அத கட்டுப்படுத்துறாங்களோ அவங்கதான். அதனால உன் மைண்டுக்குள்ள ஏற்பட்ட குழப்பம் ஒரு இடைவெளியை ஏற்படுத்திருச்சு. அதனாலதான் நீ தோத்துட்ட. வா போலாம். நானும் நீயும் சேர்ந்து கருப்பு கண்ணாடி விட்டு வெளியே வந்துடலாம். வாயை மூடிட்டு இரு, தேவையில்லாம எதுவும் பேசாத. கருப்பு கண்ணாடியோட ஆள் வேண்டாம், நான் தான். ஒரு நிமிஷம் நில்லு. ஹலோ, யாருங்க? ஆமா, சரியா சொன்னீங்க. எதுக்கு நீ இவ்ளோ நேரமா டிவி பார்த்துட்டு இருக்க? பேசாம படுத்து தூங்கு போ. கொஞ்ச நேரம் வாய மூடு. நீ என்ன பாட்டி மாதிரி பேசுற? நீ முதல்ல வாய மூடு. ஓகே ஓகே, ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? ஜூலியட், ஜெய்சனோட அம்மா கால் பண்ணிருக்காங்கம்மா. நான் என்ன சொல்லட்டும்? இந்தா, நீயே பேசுமா. நீ பேசு பிராண்டன். இல்ல, என்னால முடியாது. அப்போ நீ பேசு கெவின். அதுக்கு வாய்ப்பே இல்ல, முடியாது. பேசுறதுல உன்னை அடிச்சுக்க முடியாது. இது உன்னோட வெக்கேஷன் பிளான் தானே, அதனால கண்டிப்பா நீ தான் பேசியாகணும். ஹலோ, நான் தான் ஜூலியட் பேசுறேன். ஹாய்மா ஜூலியட், நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் என்ன நினைச்சேன்னா, ஜேசன் கிட்ட ஒரே ஒரு தடவை பேசணும். அவன் இருக்கானே, அவன் பாத்ரூம்ல இருக்கான். இல்ல அவன் தூங்கிட்டு இருக்கான், ரொம்ப டயர்டா இருக்கான், அதனால சீக்கிரமாவே தூங்கிட்டான். அப்படியா? பரவாயில்லம்மா. அவனை நான் இப்போ எழுப்பட்டுமா? இல்ல வேண்டாம், அவசியம் இல்ல. அவன் தான் நல்லா தூங்கிட்டால, அதனால எழுப்ப வேண்டாம். நீங்களும் நல்லா படுத்து தூங்குங்க. இதுல வேற நீ அவனை எழுப்பட்டுமான்னு கேட்ட? அவங்க எதுவும் பேசாம சைலண்டா இருந்தாங்க, அதான் நான் அப்படி கேட்டேன். அப்படியா? ஒருவேளை அவங்க சரி எழுப்புன்னு சொல்லிருந்தா என்ன பண்ணிருப்ப? எங்களை மாட்டி விட்டுருப்பியோ? என்னது? எனக்கு தெரியும், நான் ஏதாவது செஞ்சிருவேன். ஆமா, நீ தான் பெரிய தைரியம் சொல்லியாச்சே. நீதான் எல்லாருக்கும் முன்மாதிரியா இருந்துகிட்டு இருக்க. அப்படின்னா ஜேசன் உங்க அப்பாவை கண்டுபிடிச்சிருப்பானா? அச்சச்சோ,
அச்சோ நான் நல்லா அசந்து தூங்கிட்டேன் போல இருக்கே. ஏவன் ஏவன் இது அங்கதான் இருக்கு. சரி வா நம்ம சேர்ந்து அப்பாவை தேடலாம். சரி, ஜேசன் ஏன் என்ன திரும்பி வரலன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டிருக்குமா? கருப்பு கண்ணாடியோட பிடியில் இருக்கிற மிஸ்டர் கேயை காப்பாத்துறதுல அவன் தோத்திருக்க மாட்டான் நம்பலாம். வாங்க நம்ம போய் அவனை தேடலாம். இப்படியே உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. கண்டிப்பா. அமைதியா இருங்க. வயிறு காலியா இருக்கும் போது நம்மளால யோசிக்கவே முடியாது. டாபி டேனா எங்களை கருப்பு கண்ணாடியோட ஹைட் அவுட்டுக்கு கூட்டிட்டு போ. திரும்ப திரும்ப அந்த பொண்ணு வரா. அது யாரா இருக்கும் தான் எனக்கு புரியல. கொஞ்சம் கண்ணை திறந்து பாரு வேண்டாம். நான் இப்ப எந்த உலகத்துல இருந்து வந்திருக்கேன்? நான் அனுப்பி வச்ச வேண்டையும் கூட வேலைக்கு ஆகாதவன் போல இருக்கு. என்னோட அடுத்த கட்ட நடவடிக்கையை பத்தி யோசிக்கணும். Tune Network Hamilton.blogspot.in